அனைவருக்கும் வணக்கம். ஆ 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறத விட இப்போ பொதுவா பார்க்கக்கூடிய சில அ இதில வந்து காப்பியங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. கண்டிப்பா இதிலிருந்து கேள்விகள் வருகிறது. அதனால இது சம்மந்தமா கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு ஈஸியா இத தெரிஞ்சுக்கலாம். நெறைய பேருக்கு வந்து தெரியும். காப்பியங்கள் என்ன அப்படிங்கிறது. அ ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம் அப்படின்லாம் இருக்கு. நெறைய பேத்துக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்றாங்க. ஐஞ்சிறு காப்பியங்கள் வந்து தெரியறதில்ல. ஸோ அதனால இந்த காப்பியம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நம்ம அ பார்த்துட்டு, அப்புறமா அந்த ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ காப்பியம் அப்படின்னா, அது ஆங்கிலத்தில நம்ம எபிக் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து வடமொழியில வந்து காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம காப்பியம்னு சொல்றோம் இல்லையா? அது மாரி அவங்க வந்து வடமொழியில காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவியம் வந்து வட வடமொழியில இருக்கக்கூடிய காவிய தர்சம் அப்படிங்கிற அந்த நூல்லிருந்து தமிழ்ல தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இல்ல அதாவது தமிழ்ல கொண்டு வந்தாங்க. அந்த தண்டி அலங்காரம் வந்து முழுவதும் அணிய பத்தி சொல்லுது. அந்த அணிய சொல்லும் பொழுது, இந்த தண்டி அலங்காரம் வந்து காப்பியத்த பத்தியும் சொல்லுது. அது காப்பியம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சில ரூல்ஸ், அதாவது விதிகள வந்து சொல்லுது. காப்பிய இலக்கணத்துக்கான விதி. அந்த காப்பியம்னா எப்படி இருக்கணும்? என்னென்னலாம் இடம்பெற்றிருந்தா அந்த காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான சில இத வந்து இந்த தண்டி அலங்காரம் வந்து நமக்கு சொல்லியிருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, காப்பிய இலக்கணத்தில ஃபர்ஸ்ட்டு வந்து வாழ்த்துதல் வந்து இருக்கணும். அந்த காப்பியம் அப்படிங்கிற அது பெருங்காப்பியமா இருக்கும். அதில வந்து வாழ்த்துதல் அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தர வாழ்த்திக்கிறது. அப்புறம் அந்த கா காப்பியத்தினுடைய முன்பகுதியில வாழ்த்துதல் இடம்பெற்றிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அதே மாரி தெய்வத்தை வணங்குதல் அப்படிங்கிறது வந்து அந்த காப்பியத்துக்குள்ள வரணும். ஏதாவது தெய்வங்கள நம்ம வணங்குறது எப்படி என்னங்கிறதெல்லாம் அதில இருக்கணும். அதே மாரி அறம், பொருள், இன்பம், வீடு பேருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அறம், பொருள், இன்பம், வீடு பேறுங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கணும். அது முக்கியமான ஒரு பகுதியாக சொல்றாங்க. அந்த அறம், பொருள், இன்பம், வீடு இல்ல அப்படின்னாவே அது வந்து காப்பியம் கிடையாது. அப்ப மெயினா இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறது வந்து இந்த 4 உறுதிப் பொருள்களையும் தரக்கூடியதா இருக்கிறது தான் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. காப்பிய இலக்கணத்துல கண்டிப்பா இது இருக்கணும். அதே மாரி பாவிகம் இருக்கணும். அந்த பாடல் பாடப்பட்ட விதம் இருக்கு இல்லைங்களா? அந்த பாவிகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த காப்பியத்தினுடைய தலைவன் இருப்பான் இல்லைங்களா? அந்த ஹீரோ வந்து தன்னிகர் இல்லாத தன்மையுடையவன். அதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி அவன்கிட்ட இருக்கணும். அந்த காப்பிய தலைவன் வந்து மத்தவங்கள காட்டிலும் ஒரு வித்தியாசமானவராக, நல்ல ஒரு வீரனாக, அழகனாக இப்படியெல்லாம் வந்து அதில சொல்லப்பட்டிருக்கு. காப்பிய தலைவன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அதே மாரி இந்த மலை, நாடு, கடல், நகர், சிறுபொழுது, பெரும்பொழுது, சூரியன், சந்திரன் அப்படிங்கிற இந்த 18 உறுப்புக்கள பத்தி சொல்லியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பா இடம்பெற்றிருக்கணும். அதாவது இயற்கை வர்ணனைகள் வந்து அந்த காப்பியத்துல இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இருந்தா தான் காப்பியம். அதே மாரி கண்டிப்பா வந்து திருமணம் புரிதல் அப்படிங்கிறது வந்து அந்த காப்பியத்துக்குள்ள வந்திருக்கணும். திருமணம் புரிதல் இருக்கணும், மக்களை பெற்றெடுத்தல், குழந்தைகள பெத்தெடுக்கிறது, அப்புறம் வந்து முடிசூட்டிக் கொள்வது, மன்னனாக ஆவது, இதெல்லாம் வந்து அந்த காப்பியத்தினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த காப்பியத்தில வந்து அமைச்சர் வந்து ஆலோசனை தரணும். அந்த காலத்துல எந்த ஒரு ராஜாவுக்கு எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் அமைச்சர் தான் ஆலோசனை. அப்ப அந்த அமைச்சரிடம் கலந்துரையாடல், அந்த ஆலோசனை அதெல்லாம் அதில இருக்கணுமா. அதே மாரி தூது செல்லுதல். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தூது போறது அப்படிங்கிற அந்த தூது சம்மந்தமான அ அ விஷயங்கள் வந்து அதில இடம்பெற்றிருக்கணும். தூது அப்படிங்கிறது. அதே மாரி போர் செய்திகள் அதில இருக்கணும். போருக்கு போறது, படையெடுத்து போறது, படையில போய் வெற்றி பெறுதல், இதெல்லாம் வந்து அந்த கதையில இடம்பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த கதை வளர்ச்சி, கதை போக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறாங்க. அதே மாரி அந்த கதையில என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு, அந்த கதையினால நல்ல விளைவும் இருக்கு, கெட்ட விளைவு இருக்கு. அப்ப அந்த விளைவு அது வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் அந்த முடிவு வந்து இருக்கணும். அந்த முடிவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அறம், பொருள், அம் இன்பம், வீடு பேறுங்கிறத சார்ந்து வரணும் அப்படிங்கிறது மாரி சொல்லியிருக்காங்க. அ அதுக்கப்புறம் உட்பிரிவு இருக்கணும்.
ஏன்னா அந்த உட்பிரிவுங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது பெரும் பிரிவுல பார்த்தீங்கன்னா, காண்டம் அப்படிங்கிறது வரும். புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி காண்டம்ங்கிறது பெருபிரிவு. அ அதுக்குள்ள வந்து படலம் அப்படிங்கிறதெல்லாம் வரும் இல்லைங்களா? சிறு பிரிவு அதாவது உட்பிரிவிலேயே பெரும் பிரிவு இருக்கு. அந்த பெரும் பிரிவுக்குள்ள உட்பிரிவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப காதை எடுத்துக்கிட்டா சிலப்பதிகாரத்த சொல்லுவேன். சருக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சூளாமணியில, பாரதத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சருக்கம் அப்படிங்கிறது வரும். இலம்பகம் பார்த்தீங்கன்னா, சீவக சிந்தாமணியில இருக்கும் இல்லையா? பதுமையார் இலம்பகம், கேமசரியார் இலம்பகம் அப்படின்னுலாம் வரும் இல்லைங்களா? அந்த இலம்பகம் அப்படிங்கிறது இருக்கும். அதேமாரி படலம் இருக்கணும். இப்ப கம்பராமாயணத்தில எடுத்துட்டோம்னா, படலங்கள் இருக்கு. உட்பிரிவு வந்து அது படலங்களா இருக்கும். ஸோ இந்த மாரி காண்டம், காதை, சருக்கம், இலம்பகம், படலம் அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா இந்த காப்பியத்தில இடம்பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் இடம்பெற்றிருந்தா தான் அது வந்து காப்பியம். சரிங்களா? அப்ப இந்த காப்பியத்த பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 2 இதா பிரிக்கலாம். அதாவது பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறுகாப்பியம், பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லி 2 வகையா நம்ம பிரிக்கலாம். அதுல பெருங்காப்பியத்துல தான் நமக்கு வந்து எதெல்லாம் வருது அப்படின்னா, ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிறது வந்து ஐம்பெரும் காப்பியம். இதுல இந்த சிலப்பதிகாரத்தையும், மணிமேகலையும் அடுத்தடுத்து நீங்க சொல்லணும். அப்பதான் இது வந்து இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இரட்டை காப்பியம் எதுன்னு கேட்டா, சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லணும். இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் சீவக சிந்தாமணி வரும். அப்புறம் வளையாபதி, அப்புறம் குண்டலகேசி. இந்த ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணா நூல கேட்கலாம், அல்லது ஆசிரியர் பெயர கேட்கலாம். இப்ப சிலப்பதிகாரம் அப்படின்னா, அ அதனுடைய அதனுடைய காரணம் எதுக்காக அந்த சிலப்பதிகாரம் பேர் வச்சாங்க? கண்ணகியினுடைய கால் சிலம்பின் பொருட்டு அந்த கதை நடக்கிறதுனால அது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த அந்த மாதிரி கேள்விகளும் கேட்பாங்க. இப்போ மணிமேகலை அப்படிங்கிறதும், மணிமேகலை வந்து எப்படி வந்து அந்த ம் அந்த அமுத சுரபிய பெற்று வந்தது, இதெல்லாம் அதில வரும் இல்லைங்களா? அந்த அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கதைகள கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா, நம்ம உள்ள இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அதேமாரி சீவக சிந்தாமணி, இந்த இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 இருக்கக்கூடிய உறுதிப் பொருள்ல வந்து கரெக்ட்டா குடுக்குறது எது அப்டின்னா, இந்த சீவக சிந்தாமணி தான். ஏன்னா, இது 4மே இதில வருது. சீவகன் 11 பெண்களையும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில துறவு அப்படிங்கிற அந்த வீடு பேர அடையறான் அப்படிங்கிறது வரைக்கும், அ ரொம்ப அருமையா கொண்டு போயிருப்பாரு திருத்தக்க தேவர். அது வந்து சீவக சிந்தாமணிக்கு தான் காப்பியத்தில வந்து ரொம்ப ஒரு பெரிய பெயர் இருக்கு. அந்த அறம், பொருள், இன்பம், வீடு பேறு அப்படிங்கிற 4 உறுதிப் பொருட்களையும் அது தருது. சிலப்பதிகாரம் கூட அந்த 3 இத சொல்லுவாங்க இல்லையா? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அந்த கண்ணகியினுடைய அந்த 3 இது இருக்குது இல்லைங்களா? அ அது வந்து அந்த மாரி அந்த 3 விஷயம். அது மாரி இதில சீவக சிந்தாமணியில இந்த 4 இதையுமே சொல்லியிருப்பாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதேமாரி வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள். இதனோட ஆசிரியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள், மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவர், வளையாபதியினுடைய ஆசிரியர் வந்து அறியப்படவில்லை. அதனால அது ஆசிரியர் தெரியாது. அதாவது அறியப்படவில்லை. அதேமாரி குண்டலகேசி வந்து நாககுந்தனார். நாககுத்தனார் அப்படிங்கிறது வந்து குண்டலகேசி எழுதினார். ஸோ இதே மாரி தான் ஐஞ்சிறும் காப்பியங்கள். சிறு காப்பியத்தில ஐஞ்சிறு காப்பியம் இருக்கு. அதில யசோதர காவியம், நாககுமார காப்பியம், குமார காப்பியம், நீலகேசி, சூளாமணி அப்படின்னு இந்த 5 இருக்கு. இதில யசோதர காவியத்தினுடைய ஆசிரியர் தான் வெண்ணாவலூர் உடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணாவலூர் உடையார் வேல் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர். அவர் தான் அத எழுதினாரு. அதுக்கப்புறம் இந்த சூளாமணிக்கு மட்டும்தான் தோலாமொழி தேவர் இருக்காரு. மத்த இந்த நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், நீலகேசி இதனுடைய ஆசிரியர்கள் பெயரெல்லாம் அறியப்படவில்லை. ஸோ அதனால இத வந்து
கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் கண்டிப்பா அதிலிருந்து கொஸ்டின் கேட்கறக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அதில ரொம்ப ஆசிரியர் வந்து இதில வந்து 4 பேர் இருக்காங்க. ஐம்பெரும் காப்பியங்கள்ல 4 ஆசிரியர்கள் ஒருத்தர் இல்ல. இங்க வந்து 2 ஆசிரியர் பேர் இருக்காங்க. 3 பேரு இல்ல. அதனால நீங்க ஈஸியா அத வந்து மனப்பாடம் அதாவது மனசுல வச்சுக்க முடியும். அதனால இத பாருங்க. வெண்ணாவலூர் உடையார் வேல் அப்படிங்கிறவர் தான் இந்த யசோதர காவியத்த எழுதினவர். அதே மாரி கடைசியில இருக்கிற சூளாமணிக்கு வந்து தோலாமொழி தேவர். நடுவுல இருக்கிற இந்த நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், நீலகேசியினுடைய ஆசிரியர்கள் பெயர் வந்து அறியப்படவில்லை. அதனால இந்த காப்பியம்னா என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் இந்த மயிலைநாதர், அதாவது நன்னூலுக்கு உரையாசிரியரா இருந்த மயிலைநாதர் தான் இந்த ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரையே கொண்டு வந்தார். அந்த ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற அந்த சொற்றொடர் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அது வந்து மயிலைநாதர். தம் உரையில வந்து ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரை வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் விடு தூது ஆசிரியர், அது பெயர் வந்து அறியப்படவில்லை. தமிழ் விடு தூதுனுடைய ஆசிரியர் வந்து அறியப்படலை. அவர் வந்து பஞ்சகாப்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு சொற்றொடரை குறிப்பிடுகிறார். அதனால இந்த ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிறது வந்து அந்த சொல்லு வந்து எங்கே எடுத்தாளப்பட்டது அப்படின்னா, ஒன்று வந்து மயிலைநாதனுடைய உரையில் இருக்குது. நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதனுடைய உரையில் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து தமிழ் விடு தூது பாடிய புலவர்னுடைய பஞ்சகாப்பியம் அப்படிங்கிற அவர் வந்து அந்த காப்பியத்தை வந்து அவர் சொல்லியிருக்கார். 5ன்னு சொல்லாமல் அவர் பஞ்சம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ பஞ்சகாப்பியம் அப்படிங்கிறத அந்த சொற்றொடரை குறிப்பிட்டவர் வந்து தமிழ் விடு தூது பாடிய ஆசிரியர். ஆனால் அந்த ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படும்.